சரி. மறுநாள் என்னத்தை கொண்டு போவோம்? என்ன கொண்டு போவோம்? என்ன நேத்து சாமிக்குள்ள நகனட்டு எல்லாம் கொடுத்தாச்சு. சரி. அடுத்தாப்புல சரப்புலியை கொடுத்தாச்சு. சரி. இன்னைக்கு என்ன இருக்கு? என்ன இருக்கு அப்படின்னு ஏறிட்டு பார்க்கும்போது வாயில உண்டியல் இருக்கு. பாத்தீங்களா? அப்படின்னு உண்டியல் பணத்தை உடைத்தான். சரி. கசவோட்ட வேட்டியில கட்டிலாம் போட்டணுமா? சரி. உண்டியல பணத்தை கொண்டு போய் கொடுத்தா அன்னைக்கு 2 பேரும் சந்தோஷமா இருந்தாங்க. என்ன மறுநாள் பொழுது விடுகின்றது. சரி. இன்னைக்கு என்ன கொண்டு போவ? கட்டி விட்டாங்களா? இவ்வளவு காலமா கொடுத்தாச்சே. ஆமா. இன்னைக்கு என்ன கொண்டு போவ? என்ன கொண்டு போது இல்லையே. அதனால அந்த காலத்துல சரி வேண்டாம்னு போட்ட சரி ஒரு உடஞ்ச சூழாயுதம். ஆமா. ஓட்டை திருநாட்டுக்கு அப்புறம் அதான் விஷயம். உடஞ்ச சூழாயுதம் ஓட்டை திருநாட்டுக்கு அப்புறம் பாத்தீங்களா? 2 தான் இருக்கு. அதான் இருக்கு கடைசியில. அதை கொண்டு போய் கொடுத்தான். சரிதான். அன்னைக்கு ராத்திரி சந்தோஷமா இருந்தாச்சு. ஆமா. மறுநாள் பொழுது விடுகிறது. சரி. 8 நாள் ஆச்சு. ஆமா. ஐயருக்கு கையில காசு இல்ல, கடன் கொடுப்பாரு யாரும் இல்ல. ஆமா. பூஜை கடன் கொடுத்து என்னைக்கு வாங்க? அம்மாவுக்கு சோமில்ல, அப்பாவுக்கு சோமில்லன்னு கடன் கட்டா யாரும் தருவான்? ஆமா. பூஜா வீட்டுக்கு போகணும்னு கடன் கட்டா யாரும் தருவானா? நீ துட்டு இருந்தா போல நீ கடவுள பண்றோம். அதனால இந்த ஐயர் வேதியர் பாப்பா ஆமா தாஜி வீட்டுக்கு போக பணம் இல்லாம பறக்க முழிக்கான். ஆமா. துட்டுலாம் பறக்க முழிப்பான். அப்ப மனசுக்குள்ள ஒரு எண்ணம் தோணுது. என்ன? இவ்வளவு காலமா காசு கொடுத்தானே போயிருக்கோம். ஆமா. இன்னைக்கு ஒரு நாள் ஒரு பொழுது சரி சும்மா போயிட்டு வருவோமே. போய் பார்த்தா தெரியும். போய் பார்த்தா தான் தெரியும். புதுவளத்தா வண்டவாளா போய் பார்த்தா தெரியும். அதனால என்ன சரி ஐயர் வேதியர் பாப்பா சரி அப்படி தாதீடு காசு இல்லாமல் வரக்கூடிய போது ஆமா என்ன காசு இல்லாம வரக்கூடிய நேரம் சரி மாறுகள்னு தாக்கலவி ஏத்து பார்த்தா அடே என்ன நேத்தே வாங்கிட்ட பணம் இல்ல. ஆமா நேத்தே 2 ரூபா குறையதான் கொடுத்த. நீ உடஞ்ச சூழாயிரம் ஓட்ட திருநாட்டுக்கு போயிருந்தா நேத்தே கொண்டாந்து கொடுத்து ஏமாத்தி ஓடிட்டியே. என்னது ஏமாத்தி ஓடிட்டியே? நேற்று சூழாயிரம் ஓட்ட திருநாட்டுக்கு போற எனக்கு தெரியும். ஆமா வாங்கிட்ட பண்டம் இல்லன்னு. ஆமா. அதனால வாங்கிட்ட பண்டம் இல்லன்னு எனக்கு தெரியும். ஆமா. நீ கப்பலை கொடுக்கும் போது உன்கிட்ட சரக்கு இல்லைன்னு தெரியும். இன்னைக்கு வேற வந்திருக்கேடா. ஆமா சரக்கு இருக்கா? சரக்கு இருந்தா அவத்து விட சல்லாம் போட்டு ஓடி விழுந்திருக்கான் அந்த காலத்துல. இந்த மாதிரி கொண்டாந்துருக்கியா அப்படின்னு கேட்டா பாத்தியாடா? ஆமா. இந்த ஐயர் வியாதியும் பாப்பான்னு பார்த்தான். தலையை கீழே போட்டான். அப்படியே தலையை கீழே போட்டான். பொங்காடி மாதிரி போட்டான். ஒட்டு திண்ணையில குத்த வச்சு உட்கார்ந்துட்டான். ஆமா. பேர் என்ன கையில துட்டு குத்தகிட்டு தான் இருப்பான். ஒட்டு திண்ணையில குத்த வச்சு உட்கார்ந்துட்டான். சரிதான். சண்டால பாதி ராசி நினைப்புற விடிய தூங்காம இருந்தான் பாத்தியாளா? உறக்கம் இல்ல. குத்த வச்சு இருந்த உடனே சண்டாளனுக்கு கண்ணை ஏற சிக்குது. ஆமா. யாராரு சொருவுது கண்ணு. என்னது? யாராரு சொருவுது கண்ணு. தூக்கம் வேற வருது. ஆமா. அப்ப பார்த்தா இந்த மாறுகண்ணு தாக்கிறவி. சரி என்ன வார்த்தையும் சொல்லுவா தெரியுமா? என்ன சொல்லுகிறான்? ஏடா காத்திருந்து தூங்காதேடா தூங்காதேடா காத்திருந்து தூங்காதேடா 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 காலுவடி நாய போல வேலையம் பாப்பா காத்திருந்து தூங்காதடா கழுவழியாய போல சண்டா ஏ செத்தவனை பாப்பானே பாபாலே செத்தவனை பாப்பானே பாபாலே பாப்பாலே விட்டு கீழறங்கு
என்னமோ கேட்டாள சண்டாளி பாதகத்தி இவளுக்கு கொஞ்சம் பணமா கொடுத்திருக்கோம். கொஞ்சமாவது இறக்கவில்லையா? அம்மையப்பன் கோயில் நகை 6 லட்சம் பொன்முருளை அல்லவா கொடுத்திருக்கமே. சண்டாளி காத்திருந்து தூங்காத கழுவடி நாய போல காட்டாள. நம்ம நாயின்டாள செத்தவனே பாப்பானே திண்ணைய விட்டு கீழே இறங்கு சொன்னால அப்படின்னு நாக்கு மேல பல்பட்டு நறுக்குன்னு கேட்டாள. நம்ம சண்டாளி இறக்க இருக்கா கொஞ்சமாவது ஏத்த இருக்கா? ஐயா தாஜிக்கு கொடுத்த பணம் தாஜிக்கு கொடுத்த பணம் தங்க மடம் கட்டிடலாம் ஐயருக்கு அப்பதான் புத்தி வருது. சரி ஐயா தாஜிக்கு கொடுத்த பணம் தங்க மடமே கட்டலாம். ஆமா அவளை பணம்ல கொடுத்திருக்கு கொஞ்சமா கொடுத்திருக்கோம். எண்ணம் தாசிக்கு கொடுத்த பணம் தங்க மடம் கட்டிடலாம் வேசிக்கு கொடுத்த பணம் மடம் கட்டிடலாம் லட்சுமிக்கு கொடுத்த பணம் தங்க மடம் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி ஐயர் வியாதியம் பாப்பாங்க யோசனை பண்ணுதான். சரி பணத்தை பூரா கணக்கு பண்ணுதான். 6 லட்சம் பொன்பொருளை கொடுத்துட்டோம். ஆமா நம்ம அவர்கிட்ட கேட்கவும் முடியாது, ஊருக்குள்ள போக முடியாது. ஏன்னா கோயில் சொத்தெல்லாம் கொள்ளையடிச்சு கொடுத்துருக்கோம். ஆமா ஊருக்குள்ள போய் நம்ம கோயில போய் உட்கார்ந்தோம்னா என்ன சொல்லுவான்? கோயில் சொத்த போறோம் கொள்ளையடிச்சுட்டான் அங்க வந்து போட்டான் அப்படின்னு சொல்லுவாங்களே. அப்படின்னு சொல்லி வேதியர் பாப்பா தாஜி வீடை மறந்து எங்கே வருவரா? ஐயா பட்டணத்தை விட்டு பாப்பா பட்டணத்தை விட்டு பாப்பா விட்டு பாபா பரதேசம் ஆறாரே பட்டணத்தை விட்டு பாப்பா பரதேசம் ஆறாரே நல்ல கள்ளிக்காடு அனந்த கள்ளிக்காடு வாழ்ந்தோடும் மல்படுக சரியான ஓட வட்டக்கள்ளி மரத்தின் நிழலாமையில். ஆமா வட்டக்கள்ளி மரத்தின் நிழல்ல வந்து அப்படியே குத்த வச்சு உட்கார்ந்தான் வியாதியம் பாப்பான். அங்கேயும் குத்ததான். ஆமா ஏன அந்த காலத்தை சொல்லுவாங்க என்ன தொட்டில் விளக்கன் சுடுகாடு மட்டும். என்ன அது அன்னைக்கு திறந்தெல்லாம் இந்த மாதிரி திறந்த போது தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். ஆமா அதுபோல இந்த ஐயா வேதியம் பாப்பா வாழ்ந்தோடும் மகள் படுகை வட்டக்கள்ளி மரத்தின் நிழல் அருகாமையில வந்து அப்படியே குத்த வச்சு உட்கார்ந்துட்டான். அப்படி இருக்கும் போது சரி அம்மா லட்சுமி தாசி தண்ணிக்கு போனவா வீட்டுக்கு வந்தா. சரி அம்மா அவங்க வந்தாங்களா? அவ வந்தாவளா? அவங்க வந்தாங்களாமா? அவ வந்தாங்களா? ஏன் அவங்கன்னா அவங்க வந்தாங்களாமா அப்படிங்க. அடியே அவங்க என்ன எழுகடி யார பத்தி எவங்க யாரு வந்தான்னு கேட்க. அம்மா அவ்வளவுதான் என் வீட்டுக்காரரு. அதான் என் வீட்டுக்காரர் ஆயிட்டாரு. என் கணவன் வந்தாரா? ஆல்ரெடி உங்களமே அப்படின்னு கேட்டா தாக்கலவி. அம்மா என்ன அம்மா இந்த கோயில் பூசாரி அவதான் வீட்டுக்கு வந்தாராவா அப்படின்னு கேட்டா. சரி காசு இல்லாதவன கணவன்னு சொல்லாதடி. ஆமா கொடுக்க பணம் இல்லாதவன கொண்டவன்னு சொல்லாதபடி. இல்லாத பையில 10 பைசா இல்ல அவனை போய் நீ 10 சொல்லுவீங்க. 10 பணம் இல்லாதவன
அப்படின்னு சொல்ல சரி அம்மா லட்சுமி தாசி பார்த்தா சரி அம்மா ஆ, 6 லட்சம் பொன்முருளை எனக்கு அள்ளியே கொடுத்தார். கொடுத்தார். அதனால ஆ, எனக்கு கல்லானாலும் கடன் அவர்தான். புல்லானாலும் புருஷன் அவர் தான். என்னது கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்னுக்காங்க. ஏமனே அந்த ஆளுங்க அந்த காலத்துலயா ஒரு பொண்ணை கட்டி கொடுத்து ஆ, கல்யாணம் முடிஞ்சு அவ குடும்பம் நடத்தி சரி அவர் வாழ்ந்திருக்கும் போது ரொம்ப வறுமையில கெட்டு போயிடுவார். சரி கெட்டு போய் அவரால உழைக்க 10 பைசாக்கு திறமை இல்லாம இருந்தாலும் ஆ, அவரையும் இவ புருஷனா மதிக்கணுமா. அதாவது கட்டிய கணமை நிலத்துல அவனால உழைக்க முடியாது, அவ்வளவு தருவாயில இருந்தாலும் 10 பைசா இல்லைன்னு சொன்னாலும் இவரு அவரை புருஷனா மதிக்கணும் என்னத்த இருந்தாலும் என் புருஷனுக்கு காணுமா அப்படின்னு விட்டு கொடுக்காம பேசணும். அப்படின்னு தூக்கி நிப்பாட்டிடுவாளாம் பொண்டாட்டி. அத போல பொம்பளையானவா ஆ. அவ வீட்டுல வரும்போது 100 களைஞ்சு போட்டு வந்திருப்பான். 100 களைஞ்சி 100 களைஞ்சு 150 களைஞ்சு போட்டு வந்திருப்பான். ஏப்பா 150 களைஞ்சி இவரு பொங்கி போட்டு வெறு வீடு ஆக்கி ஆ, அவனு கஷ்டத்துல இருப்பான். சரி ஃபுல்லா இழைச்சி போய் இருப்பான். சரி அப்படி இழைச்சி போய் இருந்தாலும் ஆ. இவன் புருஷன் பொண்டாட்டியா மதிச்சுக்கணும். அதானே கேட்டேன். அதான் கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். புல்லானாலும் புருஷன். ஆமா. அதனால ஆ, அம்மா ஆ. என்னத்தை இருந்தாலும் சரி சரி எனக்கு அவர் தான் கணவர் கணவன் அப்படின்னு சொல்லி ஆமையா அண்ணன் மன்னன் மேல் ஆசைப்பட்டு அண்ணன் மீது ஆசைப்பட்டு நாளை கைய விட்டு வாரா அண்ணன் மேல் ஆசைப்பட்டு வாட்டை விட்டு வெளியில் வாரா என்ன மன்னவன் மேல் ஆசைப்பட்டு மாளிகையை விட்டு வெளியே வருகிறான். சரி மன்னவன் மேல் ஆசைப்பட்டு கோட்டையை விட்டு வெளியே வருகிறான். கோட்டை விட்டு தாய் வாரா. அம்மா ஆ, என்னத்தை இருந்தாலும் எனக்கு அவர்தான் புருஷன் ஆமா நான் தான் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி சரி அவர் கொடுத்த 6 லட்சம் பொன்பொருளை அள்ளி அடக்கமாக இணைந்தார். போனது காட்டுல போட்டா அம்மையப்பன் கோயில் நகைய அத்தனையும் அள்ளி அணிந்தாலே அம்மா சாலை இசைக்கு சரி அத்தனையும் போட்டா. எங்க இருக்கா அம்மா கூனியூர்மா நன்னகரத்தை இருக்காளே இந்த அம்மா சாலை இசைக்கு ஆமா அத்தனை பொன்பொருளையும் அள்ளி அணிந்து அணிந்து அப்படி எங்க வருகிறாளையானா எங்க வரா அண்ணா மண்ணே தேடி அல்லோ, தேடி அல்லோ. மாளிகைய விட்டு வாரா, விட்டு வாரா. மன்னவர் தேடியல்லோ ஐய கொண்டவரே தேடியல்லோ, தேடியல்லோ. அப்படியே போடா அப்படியே அவன் கோட்டை விட்டு வெளியே வாரா, வெளியே வாரா. கொண்டவர தேடியல்லோ. ஏ கொண்டவர தேடியல்லோ. கோட்டை விட்டு வாரா, மன்னவன தேடியல்லோ. மன்னம் விட்டு வாரா, வரக்கூடிய வேளையிலே 6 லட்சம் பொன்முருளை அள்ளி அடக்கமாகவே அணைந்து ஆமா இந்த மாறுவெண்ண தாக்கலவி பெற்றவராகிய லட்சுமி தாசி